15 சென்டர் கிளிப் இந்த ஒரே வீடியோவில் மேக் பண்ணி காமிக்க போகிறேங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன ஷேப்பு, என்ன சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. ஸோ என்ன சைஸ் ஃபஸ்ட்டு சென்டர் கிளிப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் 7 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப் எடுத்திருக்கேங்க. 4x4 ஸ்கொயர் எடுத்து அதை தான் நடுவில் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேங்க. அதுக்கப்புறம் 6K ஐ ஷேப் எடுத்து நான் வச்சிட்ருக்கேங்க ரெண்டு சைடுமே. இது ஒரு பேஸ்டல் கலர்ஸில் இருக்கக்கூடிய ஐ ஷேப்புங்க, மேட் ஃபினிஷ் இது. ஸோ இது ஃபுல்லாகவே வச்சு முடித்ததுக்கப்புறம் நடுவில் ஃபுல்லாகவே 3mm ரவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ண போகிறேங்க. ஸோ நிறைய பேர் கேட்குறது வந்து எந்த சென்டர் கிளிப் சைஸ் வந்து நம்ம ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் செட் ஆகும்னு கேட்குறீங்க. இந்த 7 சென்டிமீட்டர் சென்டர் கிளிப் வந்து கண்டிப்பாக ரிட்டன் கிஃப்ட்டுக்கெலாம் நமக்கு சூப்பராக இருக்குங்க. நிறைய முடி இருக்கிறவங்களும் தாராளமாக குத்தலாம். 3mm செராமிக் கோல்டு தாங்க எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்டர் கிளிப் முடிச்சிட்டோம். அடுத்தது பார்க்கலாமாங்க. ஸோ செகண்ட் பார்த்திங்கன்னா அதே தான், எல்லாத்துக்குமே சைஸ் வந்து 7 சென்டிமீட்டர் தாங்க எடுத்திருக்கேன். ஸோ கிளாஸி ஃபினிஷில் இருக்கக்கூடிய சீ ப்ளூ கலரில் நான் வந்து ஸ்கொயரை தாங்க இப்போ நடுவில் ஃபுல்லாகவே வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சைடு ஃபுல்லாகவே க்ரவுன் ஷேப் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. க்ரவுன் ஷேப்லேயும் இப்போ பார்த்திங்கன்னா கலர்ஸ் நிறையா நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் வச்சுருக்கிறது நார்மல் ஒயிட் குந்தன் தாங்க எடுத்து வச்சிட்ருக்கேன். ஸோ சைடு ரெண்டு சைடுமே ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நடுவில் ஃபுல்லாகவே நான் என்ன பண்ண போகிறேன்னா 3mm ரவுண்டையும் வச்சு ப்ளேஸ் பண்ணி இந்த சென்டர் கிளிப்பை ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தேர்டு சென்டர் கிளிப் பார்க்குறோம். ஸோ இதுக்காக நடுவில் ஃபுல்லாக 6K ஐ ஷேப் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒரு ஃப்ளார் மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நான் வந்து காயின்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு வந்து காயின்ஸ் எப்படி கட் பண்ணுறது, லக்ஷ்மி காயின் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்துட்டு லக்ஷ்மி காயின் வச்சு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். சென்டர் கிளிப்பில் நான் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் இந்த லக்ஷ்மி காயின் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிசைனு. ஸோ 4 வந்து லக்ஷ்மி வந்து இதில் பிடிச்சதுங்க. இந்த பக்கம் 4 அந்த பக்கம் 4 வச்சுட்டு நடுவில் வந்து 3mm ரவுண்டும் சைடில் இருக்க கேப்லேயுமே அதே 3mm ரவுண்ட் எடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ இவ்வளோதான் இந்த சென்டர் கிளிப்பு. அடுத்தது வந்து நம்ம 4th சென்டர் கிளிப் பார்க்கலாங்களா. இதுக்கு செராமிக் ட்ராப் ஷேப் எடுத்திருக்கேங்க, மீடியம் சைஸு 6x4K. அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்கொயர் 4x4 எடுத்திருக்கேங்க. இது ரெண்டையுமே நம்ம மாற்றி மாற்றி ப்ளேஸ் பண்ணணும். எப்பயுமே நடுவில் வந்து ஃபுல்லாகவே வந்து 3mm வச்சா தாங்க அழகாக இருக்கும். ஸோ அதையும் வச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது 5th சென்டர் கிளிப்புங்க. இதுக்கும் வந்து நான் 4x4 ஸ்கொயரு செராமிக் பேர்ல் எடுத்திருக்கேங்க. அதை ஃபுல்லாகவே நடுவில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு சைடில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பேரட் க்ரீனில் நான் வந்து ட்ரையாங்கிள் ஷேப் எடுத்து சைடில் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. ஸோ சிம்பிளான சென்டர் கிளிப் இது. ஸோ நெக்ஸ்ட்டு 6th சென்டர் கிளிப்புங்க. இதுவுமே வந்து காயின்ஸ் வச்சு தான் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு 4x4 ஸ்கொயர் எடுத்து வச்சுருக்கேங்க, கிளாஸி டைப்பு. அடுத்தது வந்துட்டு நம்மளோட லக்ஷ்மி காயினுங்க. இது பார்த்திங்கன்னா 10mm வரும் நமக்கு. கரெக்டாக இந்த சென்டர் கிளிப்புக்கு ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அடுத்தது 7th சென்டர் கிளிப்புங்க. இது நடுவில் இருந்து டிசைனை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ட்ராப்புங்க. ட்ராப்பில் வந்து நல்லா தின்னாக இருக்கிறது, ரொம்ப மெல்லிஸாக இருக்கும், அந்த ட்ராப் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளார் மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்தது நான் ரெக்டாங்கிள் வச்சு இது ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. நான் வச்சுருக்க மாதிரி வைங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த டிசைனு. ஸோ இந்த பக்கம் அந்த பக்கம் ரெண்டு பக்கமே இதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு நடுவில் ஃபுல்லாகவே 3mm ரவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா நான் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ண சென்டர் கிளிப், அதனால தான் உங்களுக்கு வீடியோவாக எடிட் பண்ணி போட்டுட்ருக்கேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம 8th சென்டர் கிளிப் பார்க்குறோம். இதுக்காக நான் டைமண்ட் எடுத்திருக்கேங்க. ஸோ டைமண்ட் ஷேப் மேட் ஃபினிஷ் எடுத்து நான் வந்து இந்த மாதிரி நடுவில் ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிட்டு சைடில் பார்த்திங்கன்னா இந்த ட்ரையாங்கிள் வைக்க போகிறேங்க. ஸோ இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைனு. ஸோ வீடியோ பார்த்துட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா 9th சென்டர் கிளிப் பார்க்குறோம். இதுக்காக நான் வந்து ஸ்கொயர் 4x4 எடுத்திருக்கேங்க. அடுத்தது வந்து ரெக்டாங்கிள் எடுத்திருக்கேன். இது ரெண்டையுமே நம்ம வந்து ஒரு மாற்றி மாற்றி வைக்க போகிறோம். ஸோ ஆப்போசிட் சைடில் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த டிசைனுமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ ட்ரையாங்கிள் தென் வந்துட்டு ஸ்கொயர், இது ரெண்டையும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சென்டர் கிளிப் இதில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோங்க. மேக்ஸிமம் இந்த 12 சென்டர் கிளிப்லேயும் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லா ஷேப்பும் எல்லா சைஸும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எல்லாத்தையுமே இதில் வந்து நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அடுத்தது 9th சென்டர் கிளிப் பண்ணலாங்க. இதுக்காக நான் எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 3 தென் வந்து லோட்டஸ் டிசைனுக்காக ட்ராப் ஷேப்பும் எடுத்திருக்கேங்க. ஸோ வந்து லோட்டஸ் டிசைன்னா நம்ம நார்மலாக பார்த்து ஐ ஷேப் வைப்போம், இதில் நான் வந்து ட்ராப் ஷேப் வச்சுருக்கேங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதே மாதிரி நம்ம வச்சுட்டு இதுக்கு மேலே அகைன் வந்து நம்ம லே ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ சைடில் வந்து 3mm நடுவில் வச்சுங்க, 3க்கு 2க்கும் நடுவில் 3mm, மேலே வந்து அகைன் மறுபடியும் ட்ராப் ஷேப் 2 எடுத்து, கீழே 3 வச்சுருக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம 2 எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கணும். சரி,
இது எல்லாமே நல்லா B7000 ஸ்ட்ராங்காக போட்டு வைங்க, அப்போ தான் அழகாக இருக்கும். அடுத்தது வந்து 11th சென்டர் கிளிப் பார்க்குறோங்க. ஸோ பெரிய ஸ்கொயரு, இது பார்த்திங்கன்னா 6 × 6 ஸ்கொயருங்க. பேர்ல் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் ஃபுல்லாகவே வந்து எஸ் ஷேப் எடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து சாம்ஸ் வச்சு 12th சென்டர் கிளிப்பை ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்காக நான் ட்ராப் ஷேப் நடுவில் வந்து எலிஃபென்ட் சாமும் சைடில் ஃபுல்லாகவே ட்ராப் ஷேப் எடுத்து இந்த மாதிரி வச்சு நான் ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எலிஃபென்ட் சாமுக்கு பதிலாக என்ன சாம்ஸ் வேணாலும் வைக்கலாங்க, அழகாக இருக்கும். அடுத்தது 13th சென்டர் கிளிப் பார்க்கலாங்க. ஸோ இதுக்கு வந்து 8K ஐ ஷேப் இது வரைக்கும் யூஸ் பண்ணல இல்லையா, ஸோ 8K ஐ ஷேப் தான் வச்சுருக்கேன். 2 வந்து கோல்டு கீழே வச்சுருக்கேங்க, நார்மல் குந்தன் மேலே வந்து நார்மல் குந்தன் ஒயிட் வச்சுட்டு சைடில் ஃபுல்லாக இருக்க கேப்புக்கு மறுபடியும் அகைன் வந்து 8K வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேங்க. ஸோ இதுவுமே வந்து சிம்பிளாக நீட்டாக இருந்துச்சு. அடுத்தது வந்து 14th சென்டர் கிளிப், இதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா மேங்கோ ஷேப்பு. மேங்கோ ஷேப்பை வந்துட்டு நான் நல்லா ஒரு ஃப்ளார் மாதிரி சுற்றியுமே அரேஞ்ச் பண்ண போகிறேங்க. சைடில் வந்து இது கொஞ்சம் வெளியே வரும். ஸோ அதனால் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக B7000 போட்டு ஒட்டிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். நம்ம இதே மாதிரி ஃபுல்லாகவே நம்ம இதை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். இதில் பார்த்திங்கன்னா 4 ஃப்ளார்ஸ் பிடிச்சிதுங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் இந்த ஷேப்புக்கு பதிலாக நீங்கள் வந்துட்டு ட்ராப் ஷேப்பு இல்லை ஐ ஷேப் 6K அது கூட வச்சிங்கனாலும் அழகாக இருக்குங்க. அகைன் வந்து இது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்க கேப்புக்கு அந்த ஃப்ளாருக்கு நடுவில் நம்ம மறுபடியும் இந்த 3mm வச்சு ப்ளேஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாங்க. ஸோ அவ்வளோதான். இந்த சென்டர் கிளிப்பும் அழகாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பார்த்திங்க அப்படின்னா 15th சென்டர் கிளிப்புங்க. ஸோ இந்த டிசைனில் வந்துட்டு நான் வந்து ஹார்டின் ஷேப் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் எல்லா ஷேப்ஸும் உங்களுக்கு வந்து கொண்டு வந்து காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ ஹார்டின் ஷேப்பை வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்துட்டு இந்த மாதிரி 4 சைட்ஸும் திருப்பி வச்சுட்டே வாங்க. இதுவுமே க்யூட்டாக இருந்துச்சு டிசைன்ஸு. இதில் ஹார்டின் ஷேப்பில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிளாஸியில் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. நான் வந்து இப்போ நார்மல் குந்தன் கோல்டு கலர் எடுத்து இதில் நான் வச்சுட்ருக்கேன். ஸோ இது மேலேயும் நம்ம எப்பயும் வைக்கிற மாதிரி 3mm ரவுண்ட் எடுத்து ப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த சென்டர் கிளிப்போட ரேட்டுமே கேட்பீங்க, லாஸ்ட்டில் கண்டிப்பாக சொல்லியிருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். எல்லாத்தோட டிசைனும் ஓவராலாக நான் காமிச்சிருக்கேங்க. இந்த டிசைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் நிறைய பேர் எங்கிட்ட வந்து அடிக்கடி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதனால தான் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக வீடியோஸ் ஒவ்வொன்றா எடுத்து போட்டுட்ருக்கேங்க. ஸோ இன்னும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய டவுட்ஸ் கேட்டிருக்கீங்க. என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவாக போடுறேங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண சென்டர் கிளிப் தான். ஸோ இது எல்லாமே வந்து 7 cm சென்டர் கிளிப்பு. நீங்கள் 8 cmலையும் பண்ணலாம் சென்டர் கிளிப்ஸு. ஸோ இந்த மாதிரி சென்டர் கிளிப்போட சைஸஸ் தெரியலை, இந்த மாதிரி வந்துட்டு இது ரேட் ஃபிக்ஸிங்லாம் எனக்கு தெரியலனா கண்டிப்பாக என்னோடய கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி சென்டர் கிளிப்ஸ்லாம் நீங்கள் பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோருக்கு தாராளமாக பண்ணி கொடுக்கலாங்க. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுத்தீங்கன்னா வாங்குவாங்க. ஃபாஸ்ட் மூவிங் கலர்ஸாக சூஸ் பண்ணி கொடுங்க. ஸோ கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ணணுன்னா நம்ம ஃபஸ்ட்டு எஃபோர்ட் போடணும். இதுக்கான ஃபஸ்ட்டு எஃபோர்ட் நீங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு கேட்டு பாருங்க. ஸோ இந்த சென்டர் கிளிப்போட ரேட்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து 85 ரூபீஸ்க்கு நான் கொடுத்தேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.